ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 5 ஃபாஸ்டிங்கில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறது. எப்படின்னு எண்ணெய் கத்திரிக்காவை நீல வாக்கில் வெட்டி நல்லா உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாம் போட்டு என்ன பண்ணிவிட்டு வறுத்து வச்சுட்டேன். ஒரு தனியாக கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், உளுந்து, அதுக்கப்புறம் பூண்டு நிறைய உரித்து கொடுப்போங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, நான் பச்சை மிளகா போடல, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. என் கையில் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் அந்த கழுத்து வரும்ல, அந்த மேலே உள்ளது நான் தூர போடலை. ஸோ அது ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு என்ன பண்ணுன்னா நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு பொன்னீரமான ஒரு நிறம் வர சொன்னதுன்னா நான் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி எல்லாம் வதக்கும்போது ஒரு ஜூஸி பதம் வரும். நல்ல ஜூஸி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன்னா புளியும் தனியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ தேங்காய் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் வறுத்து அரைப்பாங்க. நான் என்கிட்ட ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்ச தேங்காய் நான் உள்ளே வச்சுருக்கேன் ஒரு கியூப்பு. அதை புளியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ குழம்பு மசாலா பொடி ஏற்கனவே நம்ம வீட்டில் செஞ்சது தான். ஸோ அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூனு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், புளி, கரைசல் எல்லாத்தையும் ஊற்றி கொதிக்க விட்ருங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன்ல அந்த ஃப்ரை எக் பிளானட் அதையும் போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்டிங்னா அப்போது ரைஸும் தொட்டுக்கு எதுக்காக வேணும். ஸோ அதனால் வேக வச்ச முட்டையும் போட்டிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட்டாக கிடைக்கும். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாய்.